இந்த மாதமும் பார்த்திங்கன்னா அரச்சலூரில் இருக்கிற தலவமலை கோயிலுக்கு நாகமலை தீர்த்தகுமார சாமின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு வந்துட்டு கிருத்திகைக்கு போயிருந்தோம். இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மத்தியானத்துலேருந்து இங்கே ஞாயிறு மத்தியானம் வரைக்கும் கிருத்திகைங்காட்டி கேலண்டரில் வந்து சண்டே போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு சண்டே நினச்சிட்டு சாட்டர்டே நைட்டு வரல. கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சுற்றிலையும் மலையிலேருந்து பார்த்தா ஃபுல் அரச்சலூரை தாண்டியும் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்துட்டு அவ்வளோ லைட் வெளிச்சம் அப்படியே ஊர் ஃபுல்லாக தெரியுது. நாங்கள் வந்து போகும்போது எப்படி தான் அடிச்சு பிடிச்சி போனாலும் லேட் ஆகிடுது. போகிறப்ப வந்துட்டு அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. சரி அப்படியே வந்துட்டு அந்த சுற்றி வருவாங்க, தேர் இழுத்துட்டு சுற்றி வருவாங்க. அதுக்காவது போய் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு போய் சாமி கும்பிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டோம். அஸ்வின் வர்றதே வந்துட்டு இந்த தேர் தள்ளுறதுக்காக தான். அரோகரா அரோகரான்ட்டு அந்த தேர் தள்ளுவான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். மாதம் கிருத்திகைக்கு பார்த்தீங்கன்னா தேரோட்டம் முடிஞ்சோடதுக்கப்புறமா அன்னதானமும் போடுவாங்க. சக்கரை பொங்கல், சுண்டல், பஞ்சாமிர்தம், அப்புறம் தக்காளி சாப்பாடுன்னு சொல்லிட்டு. கூட்டம் ரொம்ப கம்மிங்காட்டி வீட்டுக்கும் வந்துட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து சமைக்கிற வேலையும் மிச்சம்.